தமிழக வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான இரவு நேர வணக்கங்கள் இணைந்திருக்கின்றோம். கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்கள் ஆர்ஜி அனுஷன். உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழக வானொலி சொல்லி அவங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். அதே போன்று உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதாவது பிறந்த தினங்கள் கொண்டாடுவார்கள் உறவுகள், அதே போன்று திருமண பந்தத்தில் இணைவார்கள். உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற எந்த சுபகாரிய நிகழ்வாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதே போன்று குட்டி கவிதையோடு அனுப்பி வைத்தீர்களாக இருந்தால் கவிதைகளையும் ஞாபகப்படுத்தி உங்களுடைய சுபகாரிய நிகழ்வுகளையும் ஞாபகப்படுத்த காத்திருக்கின்றேன். நான் உங்கள் அன்புக்குரிய ஆர்ஜி அனுஷன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழக வானொலியோடு. இந்த நேரத்தில் உறவுகள் அனைவரும் அனுப்பி வைத்த கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் மேலாக அனுப்பி வைத்த அத்தனை கவிதைகளையும் இணைத்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் வரும் வலியை விட வார்த்தைகள் தரும் வலிகள் தான் அதிகம். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் வலிகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கிறார்? அனுஷன் அவர்கள் வந்திருக்கிறார். தான் தன்னுடைய அன்பான காதலியை வார்த்தை வசனங்களால் பேசிவிட்டேன்னா இந்த கவிதைகள் அவர்கள் கேட்கும் பொழுது தான் செய்த தவறுகளை அவர்கள் மன்னிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையின் மூலம் நடத்தியிருக்கின்றார். அதே போன்று மன்னார் ஷர்மிளா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களோடு டினோச்சின் வந்திருக்கிறார் கனடாவிலிருந்து. வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோடு நான் என்பது இப்போது அலைகள் அடித்து கரையில் ஒதுக்கப்பட்ட பாறை. யார் என் மீது கல்லறிந்தாலும் கோபப்படவும் மாட்டேன், காயப்படவும் மாட்டேன். கடந்து போக பழகிக்கொண்டேன், காயங்களை தாங்க பழகிக்கொண்டேன். நான் எப்போதும் அலைகள் அடித்து கரையில் ஒதுக்கப்பட்ட பாறை. யார் என் மீது கல்லறிந்தாலும் கோபப்படவும் மாட்டேன், காயப்படவும் மாட்டேன். கடந்து போக பழகிக்கொண்டேன், காயங்களை தாங்கிக் கொள்ள பழகிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கிறாங்க? சாருஜன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்து கொண்டு கவிதைகள் தாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ரொம்ப நன்றி சகோதரா. அதே போன்று கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும், அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம் தான் இருக்கின்றது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும், அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம் தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி அப்படின்னு சொல்லி யார் சாருஜன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. அதே போன்று என் கண்கள் இமைக்க மறக்கின்றது, இமைக்கும் நேரத்தில் நீ தொலைந்து விடுவாயோ என்ற பயத்தில். என் கண்கள் இமைக்க மறக்கின்றது, இமைக்கும் நேரத்தில் நீ தொலைந்து விடுவாயோ என்ற பயத்தில் அப்படின்னு சொல்லி தனுஷன் அவர்கள் வவுனியாவிலிருந்து அனுப்பி வைத்த பதிவு. நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ரொம்ப நன்றி சகோதரா. அதே போன்று சுவிஸிலிருந்து விஜயன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு கவிதைகள் தாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ரொம்ப நன்றி சகோதரா. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை எங்களுக்கு வழங்குங்க. தமிழக வானொலி இதுபோன்று சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர காத்திருக்கின்றது. உன் பெயர் சொன்னால் மனம் மலர்கிறது, உன் நினைவு வந்தால் உயிர் சிலிக்கின்றது. என் கண்களில் கனவு நீ, என் இதயத்தின் துடிப்பு நீ. காலம் மாறினாலும் என் காதல் மாறாது. உன் பெயர் சொன்னால் மனம் மலர்கிறது, உன் நினைவு வந்தால் உயிர் சிலிக்கின்றது. என் கண்களின் கனவு நீ, என் இதயத்தின் துடிப்பு நீ. காலம் மாறினாலும் என் காதல் மட்டும் மாறாமல் உன்னோடு தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைங்க. இரவில் விழிக்கும் மயக்க கனவே, இருளில் ஒளிரும் வெண்ணிற கதிரே, வானில் உழவும் அழகு தேவதையே, பூமியை சுற்றும் வெள்ளை தாமரையே. இரவில் விழிக்கும் மயக்க கனவே, இருளில் ஒளிரும் வெண்ணிற கதிரே, வானில் உழவும் அழகு தேவதையே, பூமியை சுற்றும் வெள்ளை தாமரை அப்படின்னு சொல்லி நிலவினை வர்ணித்து இந்த கவிதையை எங்களுக்கு யார் அனுப்பி வச்சிருக்கிறாங்க? மட்டக்களப்பு புவனேஸ்வரி அனுப்பி வச்சிருக்கின்றாங்க. நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி அவங்க அனுப்பி வைத்த பதிவு இது. அதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. உறவுகள் அனைவரும் இப்படி இவ்வாறான கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். இதே போன்று உங்களுடைய ஆதரவினை எங்களுக்கு தரங்க பார்க்குறாங்க. லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், நிச்சயமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றொரு கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக
உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ஆர்ஜி அனுஷன். தொடர்ந்து மனிதர்கள் தமிழ் உலக வானொலியோடு.